ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல் ஜெசிகா வேர்ல்டு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரம்மமுத்த பூஜா டே 11 தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னோடய ஏர்லி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா 4 o'clockலாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் காலையில் எழுந்துட்டு வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க குளிக்கவே போனேன். இன்றைக்கி கொஞ்சம் வந்து சனிக்கிழமைனால கொஞ்சம் சாரீலாம் வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சாரீ வந்து கட்டியிருந்தேன். ஏன் இன்றைக்கி புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அவ்வளோ சக்தி வாய்ந்தது, சனிக்கிழமைனா ரொம்ப வந்துட்டு விசேஷம் புரட்டாசி மாதத்தில் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு வந்து ஒரு வரம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சனிக்கிழமையில் வந்து எனக்கு விரதம் இருந்து என்னை யார் வந்து வழிபடுறாங்களோ அவங்கள வந்து சனி பகவான் வந்துட்டு எந்த ஒரு கஷ்டத்தையும் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவானுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு சனிக்கிழமை பெருமாளை வந்து நம்ம வந்து வணங்கணும் அப்படின்னா சனி பகவானில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து நம்மளுக்கு வந்து நீங்கும்னு சொல்லுவாங்க. இந்த சனிக்கிழமைகளில் வந்து நம்ம வந்து தழுகா வந்து போடலாம். மாவிளக்கு வந்து வழிபாடு நம்ம செய்யலாம். அந்த மாதிரி நம்ம மாவிளக்கில் வந்து விளக்கு போட்டுட்டு நம்ம விரதம் இருந்து தழுகை சாப்பாடு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெருமாளோட அனுகிரகம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து செல்வ செழிப்பை கொடுப்பாங்க, வீட்டில் வந்துட்டு மகிழ்ச்சியை வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்துட்டு ஐதீகம்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெருமாளுங்கிறது எங்கே இருந்தாலும் வந்துட்டு துளசி மாலைக்கு வந்து எங்கேனாலும் ஓடி வந்துடுவாங்க. இந்த டைமிங்கில் வந்துட்டு பெருமாளுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு துளசி மாலை வந்து சாத்துறது, துளசிக்கு வந்து வழிபாடு செய்கிறது, மகாலட்சுமியை வந்துட்டு விருப்பமான பொருள்களை வந்து வச்சு நம்ம மங்களகரமாக கூப்பிட்றது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுறப்ப பெருமாள் வந்துட்டு நம்ம இல்லம் தேடியே வந்து ஓடி வந்துடுவாங்க. சரிங்களா? நம்ம விரதத்தோடு மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பசி பட்டினியால் இருப்பாங்க. அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறனால வந்து பார்த்திங்கன்னா கடவுளோட அனுகிரகம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். விரதத்தோட மகிமையே என்னன்னு அன்னதானத்தை தான் அதை தான் சொல்கிறாங்க. நம்ம விரதம் இருக்கிறது நோக்கமே என்ன, எல்லாருமே வந்துட்டு பசிப்பனியால் இருப்பாங்க, அவங்களுக்கு வேண்டிய உணவை வந்து எல்லாருமே கொடுக்கணும்னு சொல்லி தான் அன்னதானமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த டைமிங்கில் வந்து நீங்கள் வந்துட்டு அன்னதானம் வந்து கொடுக்கறது ரொம்ப ஸ்பெஷல். அதாவது தான் விரதம் இருந்ததோடு சரி, மித்தவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறதும் வந்துட்டு மிகப்பெரிய புண்ணியம். இந்த சனிக்கிழமையில் வந்து நீங்கள் விரதத்தோடு நீங்கள் அன்னதானம் வந்து செஞ்சு பாருங்கள். உங்களால் முடிஞ்சது ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுங்க, பழனாலும் சரி சாப்பாடுனாலும் சரி, ஏதோ ஒன்று அதை அவங்களுக்கு கொடுங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு அன்றைக்கான ஒரு மோட்டிவேஷன்.